Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஹால் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம vlog பார்க்க போறோம். and ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டாக் த்ரூ வீடியோ நான் வந்து பண்றேன். மோஸ்ட்லி எல்லாமே வாய்ஸ் ஓவர்ஸாவே போயிடும். and I'm very happy இந்த வீடியோ வந்து பண்றதுக்கு ஷார்ட் வீடியோ தான், பட் அதை சீக்கிரமா நம்ம முடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து vlog பார்க்கலாம். ஸோ அமேசான்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், அதான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்ச் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து சொனட்டால இருந்து, அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேன்சியாக அந்த மாதிரி நான் சும்மா எவ்ரிடே மாதிரி எவ்ரிடேக்கு எங்கேயும் போக போகிறதில்ல, பட் ஸ்டில் கேஷுவல் வேர்க்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எனக்கு வந்து சரியாக தெரியல, பட் நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் வாட்ச் இருக்குது, அண்ட் ரொம்ப குட்டி ஸ்ட்ராப் அண்ட் குட்டி டயலும் தான். நான் மற்ற வாட்சஸ்லாம் கம்பேர் பண்ணுறதை விட நான் கொஞ்சம் நல்லாவே பெருசாக தான் போடுவேன், பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட இது கொஞ்சம் சின்னதாக தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்க்குறீங்க, பேசிக்காக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு இயரிங் வந்து பிக் பண்ணியிருந்தேன். லீஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெர்லிங் சில்வர் ஜுவல்லரி வந்து ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பேக்கேஜிங் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி குட்டியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் போடுற மாதிரி அந்த ஈவில் ஐ இருக்குல்லையே, ஸோ அந்த ஈவில் ஐ வச்ச மாதிரியான ஒரு குட்டி இயரிங் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப டைனியாக இருக்குது, அண்ட் இது நம்ம வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் வேர் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் போட்டால் பார்க்குறதுக்கு, அண்ட் ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியாது, பட் ஸ்டில் கொஞ்சம் எலிகண்ட்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஒரு ஃபுட்வேர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து Loire அப்படின்ற பிராண்ட்லேருந்து, அண்ட் இந்த பிராண்ட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஃபுட்வேர் எல்லாமே இந்த ஒரு பிராண்டே தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பேக்கேஜிங் வைஸே ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க பிராண்டோடது. ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஃபுட்வேர் லுக்ஸ், அண்ட் இது ரொம்பவே கேஷுவல் வேறு மாதிரி தான் நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ஃப்ளாட்ஸ் கிடையாது, வெஜ்ஜஸ் டைப்பில் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இது நிறைய கலர்ஸில் கூட அவைலபிளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், பட் நான் இந்த கிரே கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு வந்து லூஸாக தான் இருக்குது. யூஸ்வலி ஐ கோ வித் 36ன்னு நினைக்கிறேன், சாரி 37 நான் வந்து போவேன் யூரோ சைஸில், பட் இது வந்து 38 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. பட் இது இந்த மாதிரி பெல் க்ரோ இதெல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெருசாக வந்து லூஸாக வந்து ஃபீல் ஆகாது. ஸோ ஐ கேன் மேனேஜ்னு நினைக்கிறேன்.